ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராம்நாத் கூரக்கடை கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்திங்கன்னா சுவையான மிளகு கோழி வறுவல் எப்படி செய்கிறதாங்க பார்க்க போகிறோம். இந்த மிளகு கோழி வறுவல் பார்த்திங்கன்னா சப்பாத்தி, தோசை, நான், பரோட்டா கூடையெல்லாம் வச்சு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நல்லா சுட சுட சாதத்தோடு வச்சு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. வாங்க ரெசிபி எப்படின்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி செய்யறதுக்கு பேன்ல 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாங்க. சோம்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 5 பல் பூண்டை நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாங்க. பூண்டை அந்த எண்ணெயிலே ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுறலாங்க. இப்போ ஒரு 3 நிமிஷம் கிட்ட பூண்டை நல்லா வதக்கியாச்சுங்க. ஓரளவுக்கு நல்லா வதங்கிருச்சு. இனி நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாங்க. இந்த மிளகு கோழி வறுவலுக்கு பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயத்தில் செய்யும்போது டேஸ்ட் இன்னுமே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. 100 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேங்க. இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். உங்களுக்கு சின்ன வெங்காயம் சேர்க்க விருப்பம் இல்லைன்னா நல்லா பெரிய வெங்காயமாக 1 நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் ரொம்ப வதங்கணுங்கிறது இல்லைங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கினா போதும். இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாங்க. 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுடலாங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ ஒரு 3 நிமிஷம் கிட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை நல்லா வதக்கி விட்டாச்சுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனையும் போயிடுச்சுங்க. இப்போ நம்ம தக்காளி சேர்த்துக்கலாங்க. தக்காளி மீடியம் சைஸில் ஒரு தக்காளி நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க. தக்காளி அதிகமாக சேர்த்துற வேணாம், ஒரு தக்காளி சேர்த்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்குங்க. இப்போ தக்காளி சேர்த்துனதுக்கப்புறம் ஒரு 2-3 நிமிஷம் மட்டும் வதக்கி விட்டால் போதுங்க. தக்காளி நல்லா குலைவாக வேகணுங்கிறது இல்லை. இப்போ நம்ம இதில் மசாலா பொருள் ஒவ்வொன்றா சேர்த்துக்கலாங்க. 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாங்க. இது மிளகு கோழி வறுவல்னால நம்ம மிளகு காரம் தாங்க அதிகமாக இருக்கணும், அதனால மிளகாத்தூள் கம்மியாகவே சேர்த்துக்கலாங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாங்க. 3/4 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் சேர்த்துக்கலாங்க. 3/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாங்க. இப்போ கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. இப்போ சேர்த்திருக்க மசாலா எல்லாத்தையுமே அடுப்பை மிதமான தீயில வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. ஒரு 2-3 நிமிஷம் நல்லா கலந்து விட்டாச்சுங்க. மசாலாவோட பச்சை வாசனை போகிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாங்க. ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுறலாங்க. மசாலாலேருந்து பாருங்கள், நமக்கு நல்லா இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்துடணும். இப்போ தான் நம்ம சிக்கன் சேர்க்கணுங்க. 3/4 கிலோ அளவுக்கு எலும்பில்லாத சிக்கனாக நான் இன்றைக்கி சேர்த்துருக்கேங்க. நீங்கள் எலும்போடு இருக்க சிக்கனும் சேர்த்துக்கிட்டாலும் இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. மிளகு கோழி வறுவலுக்கு சிக்கன் சேர்த்ததுக்கப்புறம் மசாலா எல்லாமே நல்லா சிக்கனில் படுறது மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கலந்து கொடுத்தாச்சு. முன்னாடியே நம்ம கிரேவி சேர்க்கும் போது உப்பு சேர்த்துருந்தாங்க. இப்போ சிக்கன் சேர்த்ததுனால கொஞ்சமாக மட்டும் நான் உப்பு சேர்த்துக்கிறேங்க. உப்பு சேர்த்ததுக்கப்புறம் ஒரு தடவை நல்லா கலந்து கொடுத்துக்கலாங்க. 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க. சிக்கன் வேகிறதுக்கு தண்ணி அதிகமாக சேர்த்துற வேணாங்க. 1/2 கப் அளவுக்கு சேர்த்துக்கிட்டிங்கன்னா சரியாக இருக்கும். தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் ஒரு தடவை நல்லா இந்த மாதிரி கலந்து கொடுத்துக்கலாம். இப்போ மூடி போட்டு வச்சிடலாங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. ஒரு 15 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்க்கலாங்க. இப்போ ஒரு 15 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா கமகமன்னு வாசனையான பெப்பர் சிக்கன் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. நம்ம சேர்த்துருந்த தண்ணி எல்லாமே நல்லா இந்த அளவுக்கு வத்திருச்சு பாருங்க. சிக்கனுமே நமக்கு நல்லா சூப்பராக வெந்துருச்சுங்க. இடையில ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கணுங்க, இல்லைன்னா அடிப்பிடிக்க வாய்ப்புண்டு. இப்போ நம்ம மிளகுத்தூள் சேர்த்துக்கலாங்க. மிளகுத்தூள் நான் 3 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேங்க. உங்களுக்கு காரம் அதிகமாக வேணாம் அப்படின்னா நீங்கள் 2 டீஸ்பூன் அளவுக்கு கூட சேர்த்துக்கலாம். மிளகுத்தூள் சேர்த்துனதுக்கப்புறம் நல்லா ஒரு தடவை கலந்து கொடுத்துக்கலாங்க. இப்போ நம்ம ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி தலையும் கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாங்க. அவ்வளோதாங்க, நல்ல காரசாரமான மிளகு கோழி வறுவல் ரொம்ப ஈஸியாக ரொம்ப சுவையாக ரெடி பண்ணியாச்சுங்க. நீங்களும் இந்த மிளகு கோழி வறுவல் ரெசிபியை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு உங்கள் கமெண்ட்ஸை எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ராம்நாத் கூரக்கடை கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ன்ற ஆப்ஷனை டிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற புது ரெசிபிஸ் நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இனி நான் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியில் உங்களை பார்க்குறேங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.